சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
கால்கள் உம்மை பணிந்து குனிந்து அது உங்களை தொழுது கொள்ள நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை பணிந்து தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏறெடுக்கிற காணிக்கையும் ஆண்டவரே நீங்கள் ஏறெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதையும் ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே நீங்கள் எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த முழு கூட்டத்தை ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க. அவர்களும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெயராக இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபைதான். இந்த மாதத்தின் கடைசி நாளில் கடைசி வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனை நாம் துதிக்கும் ஆராதிக்க பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக நான் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை நம்மை வாழ்க்கையில் செய்து கொண்டு வருவதினாலே நாம் ದೇವನೇ ನಾವು ತುದಿಕಿಂಗೆ ಬಂದಿರ್ಕಂ. ದೇವರು ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಉಪಕಾರಕ್ಕಾಗಿಯೂ ಈ ತಿಂಗಳ ಕೊನೆ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ. ಈ ತಿಂಗಳು ಮುಗೀತು ಅಂದರೆ ಸೆಪ್ಟೆಂಬರ್, ಇನ್ನೊಂದು 3 ತಿಂಗಳು ಮುಗೀತು ಅಂದರೆ 2024 ಮುಗೀತು. ಆದರೆ ದೇವರು ಮಾತ್ರ ಮುಗಿದೇ ನಮ್ಮನ್ನು ಕೊನೆಯವರೆಗೂ ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಘನತೆ ಅರ್ಹನನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟು ಆತನಿಗೆ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡೋಣವಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ, ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ, ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನು ನೀ. ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ
ಮಾತ್ರನೇ ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಆತನು ಕಷ್ಟದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದನು, ನೋವನ್ನು ನೀಗಿಸಿದ ದೇವ. ನಮ್ಮ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಆತನು ನೀಗಿಸಿ ದೇವರು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀಗಿಸಿರುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ನಮ್ಮ ಯೆಹೋವ ಶಾಲೋಮ್, ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ, ಹೌದು, ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮಗೂ ಸೋಲಿಗೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ದೇವರ ಜಯ ಧ್ವಜವನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಹೇಗೆ ನಡೀತೀವಿ? ಗೆತ್ತಾಗಿ ನಾವು ನಡೀತೀವಿ. ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெல்ல போல சாத்தான் வந்தாலும் அது நம்ம என்ன பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. நான் அஞ்சிடேன் என்பது. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
தாழ்வில் நடந்தாலும் சரி, நாங்கள் உன்னதத்தில் நாங்கள் பறந்தாலும் சரி, ಕೂಡ இருக்கிற ದೇವನ್ நம்முடைய ದೇವನಾಗಿ இருக்கிறார். 8 ತಿಂಗಳು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾದಿರುವ ದೇವರು ಇನ್ನು ಮಿಕ್ಕಿದ ಈ ವರ್ಷದಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಕಾಪಾಡುವ ಬಲ್ಲವನಾಗಿರುವ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, ನಾನು ಏನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಹೇಗೆ ನಡಿಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. ஆத்தனை எடுத்த நான் காப்பாடி நின்று நடஸ்தேன். அவர் சொல்லுகிற நான் வழி நடத்துகிறேன், நான் உன்னை காப்பேன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி நான் இனிமேல் இன்னும் இந்த மீதியான வருஷத்தை நான் எப்படி நான் நடப்பேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் காக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் வழி நடத்துவார். ಎಲ್ಲ ಕರங்களை ಉಯರ್ತಿ, ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದೀರಲ್ವಾ, ನಾನು ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ ಅಂತ ಎಲ್ಲ ಬಾಯ ತೆರೆದು ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲ್ವಾ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா நம்மை கைவிடாத தேவன்.
ஹalleluya. நாம் அழுகையில் இருக்கும்போது தேவன் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படினாலே எல்லா வாயை திறந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா ஸ்தோத்திரங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 தேவனே. ஹalleluya. ಹಗಲು ಇರಲು ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸುವ ನಿನ್ನ ಕರಗಳನ ಕಂಡೇ. ಅಗತ್ಯ ಹೆಚ್ಚುವಾಗ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳದೆ ನಾ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕರಗಳನ ಕಂಡೇ. ಹಗಲು ಇರಲು ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸುವ ನಿನ್ನ ಕರಗಳನ ಕಂಡೇ. ಅಗತ್ಯ ಹೆಚ್ಚುವಾಗ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳದೆ ನಾ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕರಗಳನ ಕಂಡೇ. ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ
கொடுத்ததுக்காக நன்றி. இந்த 8 மாதங்கள் தேவனை நீர் அற்புதமாய் நடத்தி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வியாதியா இருக்கும்போது தேவன் நீர் பலத்தை கொடுத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேதனையா இருக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை கண்ணீரை நீர் துடைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மரணத்தின் பாதையில நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே நேர் எங்களை அருமையாக நீர் வழி நடத்தினீரே, அதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து நன்றி சொல்லலாமா? ஆமாண்டவரே நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு தடவை நம்ம கூப்பிடும்போது தேவன் நமக்கு பதில் கொடுத்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாவத்தில் இருந்தாலும் நாங்கள் அநேக நேரம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி இருந்தாலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்த தேவனுக்கு எல்லாம் வாய் திறந்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அறகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அறகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால்
நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனை நாம் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? எத்தனை நாட்கள் நம்முடைய அனுபவிச்சிருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு தடவையும் நம்மை அவர் வழி நடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிலும் நம்ம கொடுக்கும்போது, ஆனாலும் நாம் அநேக நேரம் தேவனை கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் தேவன் மறுபடியும் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த அருமையான தேவனே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் தேவனை நம்ம ஆராதித்து நாம் ஜெபத்துக்குள்ளே சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாயை திறந்து, தேவனே நன்றி இயேசுவே, எனக்கு கூப்பிட்டீரே நன்றி ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுத்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் வாயை திறந்து அப்படியே சத்தம் போட்டு அப்படியே கொஞ்சம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேதா பிரதர் ஜெயக்குண்டியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளே ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கூட்டமாய் சேர்ந்து ஆண்டவரே இப்படி சபையில் ஆண்டவர் இப்படியாய் ஆராதிக்கும்படியாக செய்த இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரமாய் தகப்பன பாடின பாடல்கள் பாட ஆண்டவரே உடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே, இந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரை சூழ்ந்து மூடியதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய மகிமை கிருபை இந்த இடத்துல இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிட்ட போது ஆண்டவரே குறை ஆண்டவரே என்னுடைய கூக்குரல்களை கேட்ட ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே உடைய கிருபை இருந்ததற்காய் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இப்படியாய் இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கும் போது எங்களுக்கு ஒரு சமாதானம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. தேவனுடைய கூடாரத்தில் அவருடைய எஜமானுடைய வீட்டில நாங்கள் கடந்து போய் அவரிடத்தில் பிரசனிக்கும் போது ஆண்டவரே எவ்வளவு இன்பமா இருக்குது ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பா, ரொம்ப ஆறுதலா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆறுதல் அந்த சமாதானத்தை ஆண்டவரே உன்னுடைய கூடாரத்துல தான் அதுக்கு சமாதானம் எங்களுக்கு கிடைக்குதப்பா. ஆமா ஆண்டவரே, உலக பிரகாரமா ஆண்டவர் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு சமாதானம் கொடுக்காது ஆண்டவரே. அப்பா என் தேவரே இடத்துல அப்பா பிரசனிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இளைப்பாறு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரும் உடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஆண்டவரே என்ன எண்ணத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதியோடு வந்திருக்கலாம், மனஸ்தாபத்தோடு வந்திருக்கலாம். ஆமாண்டவரே கர்த்தா, அநேக கண்ணீர்களோடு ஆண்டவரே என் தேவனிடத்தில் போன எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கின்ற இந்த இடத்துல வந்திருப்பார் அநேகர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எல்லாம் இந்த நாளில் ஒரு பதில் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு சமாதானத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் கடந்து போகாமல் தேவ பிரசன்னத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போக கிருபை தரும்படியா இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். இன்னும் வரத்தடைப்பட்ட யாவரையும் நீர் கொண்டு வந்து சேருங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட இந்த ஓய்வு நாள் என்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அது தடைப்பட்டு போக மிஸ் பண்ணக்கூடாதப்பா. கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை மகிமை நாங்கள் உண்மையா நேர்த்தியா பயபக்தியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உமக்கு துதி கன மகிமை செலுத்தக்கூடிய மனுஷர்களா எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டுமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தைகள், நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், இன்றைக்கு நல்ல ஒரு கனிகளை கொடுக்கிற வார்த்தைகள் எங்களோடு ஆண்டவரே நீர் பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பேசுகிற தாசரை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் இன்னும் அதிகமாக மூடி மறைத்து நீ
நீங்க வெளிப்படுத்த போவதற்காய் மாறாத இயேசு கிறிஸ்து என்புள்ள நாமத்தினால் கேட்கிறீங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்னென்றால், தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕಿರುಬೈ ಆತನ ಕೃಪೆಯು ಎಂದೆಂದಿಗೂ ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ಆತನ ಕೃಪೆಯಿಂದನೇ ನಾವಿಲ್ಲಿವತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ನಾವಿಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ಆತನ ಕೃಪೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ, ದೇವರ ಕೃಪೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಕೂತಿರ್ತೀವೋ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ಅದರಿಂದ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் தேவன் நம்மை அருமையாக அவர் வழி நடத்தியிருக்கிறார். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகளிலே செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் 12 மணிக்கு வந்துட்டு 2 மணி வரைக்கும் இருந்து தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு நாம் செல்லலாம். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறது. சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரமாக நாம் இது பண்ணலாம். அதனால செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து உபவாச ஜெபத்தில் பங்கு பெறலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை மறுபடியும் உபவாச ஜெபம் இருக்கும், நீங்கள் அதுலேயும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும், அந்த ஜெபத்திலையும் நீங்கள் வந்து தேவனை நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஆராதனை செய்யலாம். ஜெபம் நம்முடைய ஓய்வு நாளுக்காக ஆயத்தமும் ஆகிற நாள் வந்து சனிக்கிழமை தான். அதனால சனிக்கிழமை நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக நாம் சனிக்கிழமை நாம் காத்திருப்போம். நாளைக்கு வந்து திங்கக்கிழமை ಕಾಟೇಜ್ ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. ನಾಳೆ ರೂಪಾ ಸಿಸ್ಟರ್ ಮನೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತೆ. ನಾಳೆಗೆ ರೂಪಾ ಸಿಸ್ಟರ್ வீட்டில் 7:30 மணிக்கு இருக்கும், 7:30 7:30 மணிக்கு நாளைக்கு ஜெபம் இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்துடுங்க. 7:30 மணிக்கு ரூபா சிஸ்டர் வீடு தெரியுங்க தான், பக்கத்தில் தான் இருக்கிறது. அதனால் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் காலை ஆராதனை மாலை ஆராதனை ரெண்டும் இருக்கும். நீங்கள் 2 ஆராதனையிலும் இங்கே பங்கு பெறலாம். தேவனோடு நீங்கள் அநேக காரியங்களுக்காக நீங்கள் அநேக நேரம் நீங்கள் பங்கு பெற்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் வாங்க. அடுத்த வாரம் 1ஆம் தேதி, அதனால் காலை ஆராதனை இருக்காது. 1ஆம் தேதி நம்ம இங்கேயே வந்து ஒன்றாக நம்ம ஆராதிக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே 5:30 மணிக்கு ஆராதனை இருக்காது. இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஆராதனை இருக்கும். அந்த ஆராதனையில் முதல் வாரமாக இருக்கிறபடினாலே நமக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். திருவிருந்து ஆராதனையாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் திருவிருந்து ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சேருங்கள். சரிங்களா? இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் செவித்து கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக நீங்கள் செவித்து கொள்ளுங்கள். மோஸ்ட்லி நவம்பர் மாதம் நம்முடைய ஆனிவர்சரி இருக்கும். ஃபாரின்லேருந்து ஒரு பிரசங்கியார் வருகிறார். நம்ம இங்கே லோக்கலாக வச்சு லோக்கலாக பண்ணிடலான்னா ஆண்டவர் அவர் திட்டமே வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் செவித்து கொள்ளுங்கள். மோஸ்ட்லி நவம்பரில் இருக்கும். தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஊழியக்காரர்களை கொண்டுட்டு வந்து நம்முடைய கன்வென்ஷன், அது ஆனிவர்சரியாக இல்லாதபடிக்கு அது கன்வென்ஷனாய் நாம் வைப்போம். தேவன் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இது இந்த நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் அநேக நேரம் வந்து நன்மை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அப்புறம் மாயமாயிறார்கள். அதனால் அவங்களையும் தேவன் வந்து என்ன பண்ணணும், அவர்களையும் ரட்சிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவர்களும் வர வேண்டும்.
அதனால அவர்களையும் நாம் ಅದಕ್ಕಾகவும் நீங்கள் ಜೆವಿತು ಕೊಳ್ಳುங்கள் ತಾನೇ. ಎಷ್ಟೋ ಜನ ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರಗಳನ್ನು ದೇವ್ರು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅನುಭವಿಸ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೇನು ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಮಾಯವಾಗೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಕಾಣದಂತೆ ಮಾಯ ಆಗೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಆದರೆ ನಾವು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನೇನು ನಡೆಯುತ್ತೋ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನೀವೇನು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ಕೋತಾರೆ. ಅದರಿಂದ ನಾವು ಅದನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಈಗ ಒಂದು ಒಂದು தெலுங்கு ಹಾಡು ಹಾಡೋಣ. ஒரு தெலுங்கு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் செலுத்துவோம். చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిధితుడా, చిరకాల స్నేహితుడా, నా హృదయాన సన్నిధితుడా, నా తోడు నీవయ్యా, ప్రియ ప్రభువా యేసయ్యా, నా నీడ నీవయ్యా,
request Radha Auntie to pray for the offering as well as the word of the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 സ്തോത്രം 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 സ്തോത്രം. കർത്താവേ, അടിയനെ ഈ സമയത്ത് ഇവിടെ എത്തിച്ച കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ, അടിയൻ കാലത്തെ ഉണരുമ്പോഴേക്കും BP വളരെ അധികമായിട്ടിരുന്നു കർത്താവേ. സ്തോത്രം. എങ്കിലും മെഡിസിൻ കഴിച്ചു ഒരു 45 മിനിറ്റ് റെസ്റ്റ് എടുത്ത ശേഷമാണ് അപ്പോൾ അടിയൻ വരുന്നത്. ദൈവമേ സ്തോത്രം. അങ്ങയുടെ കാരുണ്യം ഒന്ന് തന്നെ അടിയനെ ഇവിടെ എത്തിച്ച് കർത്താവേ. ദൈവമേ, നീ ചെയ്ത സകല നന്മകൾക്കായിട്ട് സ്തോത്രം. പ്രത്യേകിച്ചും അടിയൻ്റെ ജീവിതത്തിലും മറ്റുള്ള വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിലും കർത്താവേ, അങ്ങ് എത്രയോ നന്മകൾ, എത്രയോ കർത്താവെ നീ കാത്തിരിക്കുന്നു. മരണത്തിൻ്റെ വായിൽ നിന്നും എത്രയോ പേരെ നീ രക്ഷിച്ചിരിക്കുന്നു കർത്താവെ. അങ്ങയുടെ കൃപ തന്നെ അപ്പാ. സ്തോത്രം സ്തോത്രം. ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാവരെയും കർത്താവെ അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്നു. ഓരോ മക്കളെയും അങ്ങ് അനുഗ്രഹിക്കുന്നതിനാൽ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. അവർക്ക് തരുവാൻ കർത്താവെ, അങ്ങയുടെ സന്നിധിയിൽ അർപ്പിക്കുവാൻ കർത്താവെ, ഓഫറിങ് ആയാലും ടൈറ്റായാലും കർത്താവെ, ഉള്ളതിൻപടി അല്ല കർത്താവെ, അതിലധികമായിട്ട് അവർ തന്നിരിക്കുന്ന സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. അങ്ങ് ഓരോ കരങ്ങളെയും അനുഗ്രഹിക്കണമേ. കൂടുതൽ കൂടുതലായിട്ട് അങ്ങ് കൃപ അവരുടെ മേൽ ചൊരിയണേ. അങ്ങയുടെ മഹിമാധനത്തിനൊത്തവണ്ണം മക്കളുടെ സകല ബുദ്ധിമുട്ടുകളും അങ്ങ് ക്രിസ്തുയേശുവിലൂടെ പൂർണ്ണമായിട്ട് നീക്കം ചെയ്ത് അനുഗ്രഹിക്കുന്നതിനാൾ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ദൈവമേ, ദശമഭാഗമാണെങ്കിലും കർത്താവെ, കൂടുതലായിട്ട് തരാൻ മനുഷ്യൻ കർത്താവെ അങ്ങയുടെ മക്കൾക്ക് ആഗ്രഹമുണ്ടെങ്കിലും കർത്താവെ, അവരുടെ വരുമാനത്തിനൊരു ലിമിറ്റ് ഉണ്ടല്ലോ അപ്പാ. അങ്ങ് കൂടുതലായിട്ട് അനുഗ്രഹിക്കണേ കർത്താവെ. സ്വർഗം തുറന്ന് കർത്താവെ അങ്ങ് അവരെ അനുഗ്രഹിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. എല്ലാവരെയും അങ്ങ് അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. വചനത്താൽ കർത്താവെ അങ്ങ് ഇതുവരെ നടത്തിയ കർത്താവെ ആരാധനയും കർത്താവെ അങ്ങേ വാഴ്ത്തി സ്തുതിച്ചിരിക്കുന്നു അപ്പാ. മക്കളെ ഓരോരുത്തരെയും അങ്ങ് അനുഗ്രഹിക്കണം. കൂടുതലായിട്ട് അനുഗ്രഹിക്കണം അപ്പാ. സ്തോത്രം കർത്താവെ. തന്ന കാണിക്കയ്ക്കായിട്ടും ദശമാതിന് നന്ദിയോടടിയാൻ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. സ്തോത്രം കർത്താവെ. ഇനിയും വചനം കേൾക്കാൻ പോകുന്ന കർത്താവെ, മകനെ മൂടി മറയ്ക്കണമേ. അവിടുത്തെ സാന്നിധ്യത്തിൽ മറയ്ക്കണമേ അപ്പാ. മകനിലൂടെ കർത്താവെ അടിയങ്ങൾക്ക് അങ്ങ് നൽകുന്ന ആ വചനം കൂടുതൽ അനുഗ്രഹപ്രദമായിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. അത് കേട്ട് കർത്താവെ അധികമായിട്ട് നിങ്ങൾക്ക് അനുഗ്രഹം ലഭിക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന കർത്താവെ. അങ്ങ് ദൈവമേ, മകനിലൂടെ അത്ഭുതങ്ങൾ പ്രവർത്തി ആ വചനം വഴിയായിട്ട് അനേകർക്കൊരു ആശ്വാസമായി മാറട്ടെ കർത്താവെ. സ്തോത്രം കർത്താവെ. അടിയനെ പോലെ ആരെങ്കിലും സുഖവീനത്തോടുകൂടി വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ കർത്താവെ അങ്ങ് അവരെ അനുഗ്രഹിക്കണേ. രോഗങ്ങളെല്ലാം മാറ്റണമപ്പാ. അങ്ങയുടെ വചനം വായിച്ച് അത് ശീഘ്രത്തിൽ പായുന്ന വചനം വായിച്ച് സൗഖ്യം നൽകണേ. ബലവീനരായിട്ടുള്ളവർക്ക് ബലം നൽകണമപ്പാ. സ്തോത്രം ദൈവമേ. മക്കളെ ഓരോരുത്തരെയും അങ്ങയുടെ സന്നിധിയിൽ സമർപ്പിക്കുന്നപ്പാ. സ്തോത്രം. ചെറു കുഞ്ഞുങ്ങളിവിടെ ഉണ്ടപ്പാ. അവർക്കും കർത്താവെ അങ്ങ് അവരെ തൊട്ടിരിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. പ്രായമായവരെയും കർത്താവെ അങ്ങയുടെ ബലത്താൽ ഞങ്ങളെ താങ്ങി നടത്തുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ദൈവമേ, മകനിലൂടെ കേൾക്കാൻ പോകുന്ന വചനം അത് കർത്താവെ ഇരുവായ്ത്തലയുള്ള ഏത് വാളിനേക്കാളും മൂർച്ചയേറിയെന്ന് അറിയുന്ന കർത്താവെ, അത് ഞങ്ങൾക്കൊരു അനുഗ്രഹമായി തീരട്ടെ കർത്താവെ. മകനെയും മുടി മറയ്ക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. സകല സ്തുതികളും സകല മഹത്വം അങ്ങേക്ക് ചെലുത്തുന്ന അങ്ങയുടെ ധന്യമായ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ. ஆமென். உட்கார்ந்து பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றி ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே இந்த இடத்தில் வியாதியிலே வந்திருக்கிறார்கள். தேவனே, நீர் அறிவீர். தேவனே, எல்லாம் விட்டு ஆண்டவரே இந்த பலவீனத்திலும் இந்த இடத்தில் வந்திருக்கிறது நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் தொடல் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் இந்த இடத்துல தொடட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் தொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் ஆண்டவரே அது ஓடி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு ஒவ்வொருவரையும் அது சூழ்ந்து கொள்ளட்டும். இனிமேல் வியாதி தொடக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அது தொடக்கூடாது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிற தேவன். தொட்டால் போதும் ஆண்டவரே, நாங்கள் சுகமாகுவோம். ஒரு விசை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நாங்கள் சுகத்தோடு திரும்ப செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் அநேக நேரம் கேட்டிருக்கிறோம், தேவனை கீழ்ப்படிஞ்சால்
நமக்கு நாம் என்ன ஆகுதான், ஆசீர்வாதம் என்று கேட்டிருப்போம். அவ்வளவுதான். பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்? சவுல் சரியா கீழ்ப்படியில, அதனால என்ன பண்ணுச்சு? தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து இழந்துட்டான். ಸೌಲು ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದಿದ್ದಕ್ಕೆ ಆತನ ಕೈಯಿಂದ ಆತನ ರಾಜ್ಯವು ತಗಿಲಪಟ್ಟಿತು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಓದಿದ್ದೀವಿ. ಆದರೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಾವು ಓದಿದ್ದೀವಿ, ದೇವರ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಬರೀ ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ಮಾತ್ರನೇ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ இல்லையா? வெறும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா உண்மையாய் கீழ்ப்படிந்தால் வேதத்துல சில காரியங்கள் சொல்லி இருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களையும் இப்பேற்பட்ட காரியங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது என்று. அப்போ ದೇವனுக்கு ಉನ್ಮೆಯಾಗಿ ಕೀಳ್ಪಡಿயும் போது ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಆತನು ಹೇಳುವ ಮಾತುಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ನಿಜವಾದ ಸಿಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟು. ಆ ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡೋಣ, ಸ್ವಲ್ಪ ನೋಡೋಣ. ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡ್ಕೊಂಡ್ರೆ ದೇವರು ಯಾವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತ ಹೇಳಿ ಒಂದು 8 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವತ್ತು ನೋಡೋಣ. ತುಂಬ ಇದೆ, ಆದರೆ ಒಂದು 8 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಓದೋಣ. ஞானோபதிகள் 3 அத்தியாயம் 1-2, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1-2. எத்தனையோ காரியங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் இருக்குது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் சில காரியங்கள், ஒரு 8 காரியங்கள் வேத வாக்கியத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் பார்க்கலாம். வாசிப்போம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1-2 முதல் கன்னடத்தில் வாசிருங்க, அப்புறமா தமிழில் வாசிக்கலாம். ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಮರೆಯಬೇಡ, ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಮರೆಯಬೇಡ, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಡೆಸು, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನೀನು ಏನ್ ಮಾಡು, ನಡೆಸು. ಅವು ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ, ಅವುಗಳು ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ, ನಿನ್ನ ಆಯುಷ್ಯವನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸಿ, ನಿನ್ನ ಆಯುಷ್ಯಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ವೃದ್ಧಿಗೊಳಿಸಿ, ನಿನಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವು, ನಿನಗೆ ಸುಖ ಕ್ಷೇಮವು ಏನಾಗತ್ತೆ, உண்டு மாடத்தை என்று நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, தமிழ் எப்படி இருக்குது என்று. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை நீ மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, உன் இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், தீர்காயுசையும், தீர்க்க ஆயுசையும், சமாதானத்தையும், சமாதானத்தையும் பெருக பண்ணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாய் நீங்கள் கேட்டால் நீங்கள் தீர்க்க ஆயுசாய் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவீங்க. உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வராது. நீங்க 45 வயசுல சாக மாட்டீங்க. நீங்க அட்லீஸ்ட் வேதத்தில் எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்குது, மினிமம் கேரண்டி 70, வெள்ளத்தின் மிகுதி 80, 90, 100 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ மினிமம் கேரண்டி 70 வயசு வரைக்கும் நீங்க சாக மாட்டீங்க. 69, 70. அப்போ தேவனுடைய வார்த்தை, அதுக்குன்னு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரெயின் கிட்ட போய் நின்றுட்டு நாங்க சாக மாட்டோம், போய் ட்ரெயின் முன்னால் நின்று பார்க்கலாம். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் நம்ம கேட்ட எல்லா காரியத்தையும் அறகுறையா கேட்கக்கூடாது, பாதி கேட்டு பாதி விட்டுறக்கூடாது. எப்படி
பரிபூர்ணமாக என்னென்ன இந்த இடத்துல இருந்து சொல்லப்படுதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க இந்த இடத்துல இருந்து தேவனுடைய வார்த்தைகள் வருதோ, அது எல்லாம் நீங்கள் கேட்டு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு தீர்க்க ಆಯುಸ್ಸು இருக்கும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗ್ಯಾರಂಟಿ 70 ವರ್ಷ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದೇವರು ಬರಬೇಕು, ಒಂದು ದೇವರು ಬರಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮಗೆ 70 ವರ್ಷ ನಿಮಗೆ இதே. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நீடித்த என்ன இருக்குதான் ஆயுசு நாட்களும், அதில் நீங்கள் எப்படி இருப்பீங்களா, உங்களுடைய வருஷங்கள் சமாதானமாய் இருக்கும் கூட இருக்கிறது. அப்போ நீடித்த வாயுசு என்று சொன்னா நீங்க படுக்கையில இழுத்துட்டு 20 வருஷம் இருக்க மாட்டீங்க. ஓ 50 வயசுல படுக்கையில் போட்டு அப்புறம் 20 வயசு வரைக்கும் இழுத்துட்டு வீட்டில் எப்போதான் இவன் போவானோ அப்படின்னு இங்கே கொடுக்கல ಅಲ್ವಾ. ಯಾವಾಗ ಇವನು ಹೋಗ್ತಾನೋ ಇವನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದೇ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ ಆ ಥರ ಆಯುಸ್ ದೇವ್ರು ಕೊಡಲ್ಲ. ಆಯುಸ್ 70 ವರ್ಷ ಕೊಟ್ಟರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ನಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಏನು ಕೊಡ್ತಾರೆ, ಆಯುಸು ಕೊಡ್ತಾರೆ. அவர் ஆயுசு கொடுத்தா நீங்க சாகர வரைக்கும் ஓடுவீங்க, சாகர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நடப்பீங்க. ஐயோ முடிஞ்சது என்று உக்காந்தா உங்க உயிர் போகும். அல்லேலூயா. நம்ம பெரிய பாஸ்டர் கூட அப்படிதான். பெரிய பாஸ்டரோட அப்பா அவர் அப்படிதான் ஓடிக்கொண்டு இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாராம், நீ இவ்வளோ நாள் இருப்ப அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்து, அது முடிஞ்சதுன்னா உன் ஆயுஸ் நாள் முடிஞ்சது. அதே போல தான் அவரும் என்ன பண்ணாரு, எல்லாம் பார்த்தாரு. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது. என்ன பண்ணார், போய் உக்காந்தாரு. நான் என்ன பண்றேன், அவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட போறேன்னு போய் உக்காந்தாரு. அங்கே அப்படியே இறந்துட்டார். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆயுஸ் நாட்கள். நம்ம இழுத்துட்டோம், ஐசியூவில் 10 நாள் படுத்துட்டோம், ஜென்ரல் வார்டில் ஒரு 20 நாள் படுத்துட்டு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கத்திட்டெல்லாம் போக மாட்டேங்க. படுத்தா அடுத்த நிமிஷம் தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. எங்கள் மாமா கூட அப்படிதான், படுத்தா அடுத்த ராஜ்யம் நான் அங்கதான். இங்கேருந்து சுமந்திக்கு எடுத்துகிட்டு போகிறக்குள்ளேயே ஆள் இல்லை, சொல்லிட்டாங்க. 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவர் போய் அப்படிதான் நம்ம சாகுறோம். பயம், ஐயோ நாளைக்கு செத்துருவணும், இன்னைக்கு செத்துருவணும், சாயந்தரம் செத்துருவணும், டாக்டர் 48 மணி நேரம், அப்படியெல்லாம் போகாதீங்க. கீழ்படிங்க, நல்ல விதமா நீங்க தேவன் ராஜ்யத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. அது இடையில போக மாட்டீங்க. பரிபூர்ண ஆயுசு நாட்கள் முடிச்ச பின்னால்தான் நீங்க போவீங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சா மாத்திரம்தான். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை நீண்ட ஆயுசினாலும் அதை சமாதானத்தோடும் உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 111 அதிகாரம் 10 வசனம். Psalms 111:10. ಕೀರ್ತನೆ 111:10. ಯೆಹೋವನ ಭಯವೇ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲವು. ಯೆಹೋವನ ಭಯವೇ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲವು. ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನಡೆಸುವವರು, ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನಡೆಸುವವರು ಪೂರ್ಣ ವಿವೇಕಿಗಳು. ಪೂರ್ಣ ವಿವೇಕಿಗಳು. ಆತನ ಸ್ತುತಿಯು ನಿರಂತರವಾದದ್ದು. ಆತನ ಸ್ತುತಿಯು ನಿರಂತರವಾದದ್ದು. ಅವರನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ಪೂರ್ಣ ಏನಾಗಿರ್ತಾರಂತೆ, விவேகியாகிருத்தாரே. உங்க குழந்தைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சா அவங்க லாஸ்ட் ரேங்க் வரமாட்டாங்க. என்ன வரமாட்டாங்க? ஆமா, டீச்சர் கூப்பிட்டு என்ன மக்கு குழந்தைய பெற்று வச்சிருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லையா? ತಾನೇ ಏನ್ ಸಿಗತ್ತೆ?
ஆத்தனை நம்புவவರಿಗೆ கர்த்தருக்கு பயப்படுதலே ஆ. ஞானத்தின் ஆரம்பம். ம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் ம் நற்புத்தி உண்டு. ம் அவர் புகழ்ச்சி ம். என்றைக்கும் நிற்கும். ஆமாம், அவரை நம்புறவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி படிக்கணும் என்று ஆண்டவர் அருமையாய் ஞானத்தை உங்களுக்கும் கொடுப்பாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ தேவனை நம்புகிற காரியத்துல நமக்கு நல்ல ஞானம் வேணும் என்றால் தேவனை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தைகளை நாம நம்ப வேணும். ஏனென்றால் அதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்று கூட ஒரு ஞಾನತೆ ಕೊಡಿ. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಾಳಬೇಕು, ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಹೇಗೆ ನಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಹೇಗೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಹೇಳಿನೂ ಅದು ನಮಗೆ ಕೊಡತ್ತೆ. ಅರ್ಧಂಬರ್ಧ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಹಾಕಬಾರ್ದು ಅಂತ ಅದು ಹೇಳ್ಕೊಡತ್ತೆ. ಕೂದಲೆಲ್ಲ ನೀಟಾಗಿ ಬಾಚ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಕೊಡತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಎರಡು ಕೂದಲು ಬಿಟ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಅಂತ ಊದೋದಕ್ಕೂ ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ. ಅದು ಬೇರೆ ತಿರ್ಗ ಅಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಹಂಗೆಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾಗಿ ನೀಟಾಗಿ ಬಾಚಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಂಗಿರ್ತೀರೋ ಅದೇ ಥರ ಇಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ಅದು ಕಳಿಸ್ಕೊಡುತ್ತೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் அப்பேற்பட்ட ஞானம்தான். அந்த ஞானம்தான் நமக்கு தேவை, உலகத்தின் ஞானம் அல்ல. உலகத்தின் ஞானம் இங்கே கிழிச்சிட்டும் இங்கே கிழிச்சிட்டும் இங்கே கிழிச்சிட்டும் இங்கே கிழிச்சிட்டும் இருக்கும். அது உலகத்தின் ஞானம். ஜெயராஜுக்கு தெரியும், அவருக்கு வர ட்ரெஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அவருக்கு எது ஓட்ட எது தைக்கணும்னு கூட சில நேரம் தெரியாது. இங்கே வர்ற ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் அப்படிதான். ஜீன்ஸ் பேண்ட் முழுதும் கிழிஞ்சிருக்குது, எங்கே தான் தெரியல. இப்போ வர்ற ஜீன்ஸ் பேண்ட் அப்படி தானுங்க ஃபேஷனு. பின்னால் கிழிஞ்சிருக்குது, முன்னால் கிழிஞ்சிருக்குது. அது எங்கே தான் தைக்கிறது? அவர் என்ன தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவார்? கன்ஃபியூஸ்டு. இப்போ அப்படி தான் டெய்லர் தான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டு. எதை தைக்கணும் எதை விடணும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் உலகத்தின் ஞானம். ஆனால் தேவனுடைய ஞானம் அப்படி இல்லை. அது என்னவா, அது அருமையாகவும் அழகாகவும் இந்த பூவை உடுத்தி வச்சிருக்கிற தேவன் நாம் எப்படி உடுத்த வேண்டும் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். இலைகள்லாம் கிழிஞ்சு 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 இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த இலைய அந்த பூவை உடுத்துகிற தேவன், நம்முடைய தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நாம் எப்படி உடுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா. அடுத்ததாக நாம் வாசிப்போம் கீர்த்தனைகளும் 119 165. Psalms 119 165. ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನವಿರುತ್ತದೆ. ಹೌದು, ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನವು ಆತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಓದಿ ಅದನ್ನ ನಡ್ಕೊಳ್ಳೋರಿಗೆ ಏನಿರತ್ತಂತೆ? ಸಂಪೂರ್ಣ ಬರೀ ಸಮಾಧಾನ ಅಲ್ಲ, சம்பூர்ணவாத சமாதான. ஐயோ என்ன பண்றங்க, வீட்டில் சமாதானமே இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்க கீழ்ப்படிங்கன்னு அர்த்தம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவருக்கு என்ன இல்லையாமா? இடரல் இல்லை. நீங்க சொல்லலாம் வீட்டில், ஐயோ எனக்கு வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, கொஞ்சம் தான் சமாதானம் இருக்குது. சமாதானமே இல்லைன்னா மறுபடியும் போய் வேதத்தை வாசிங்க. சமாதானம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் போய் வேதத்தை வாசிங்க. எதில் நீங்கள் கீழ்ப்படியல என்று பாருங்க, எதில் உங்களுக்கு நான் இதெல்லாம் கீழ்ப்படியிலே என்று மறுபடியும் நீங்கள் அது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்க. பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு.
அப்போ ಸಮಾಧಾனம் நமக்கு வேண்டும் என்றால் ನಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಸಮಾಧಾನ ಬೇಕು ಅಂದರೆ ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲೇ ಇರೋದು, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ನೀವು ಎಲ್ಲಿ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೂ ನಿಮ್ಗೇನು ಸಿಗಲ್ಲ? ಸಮಾಧಾನ ಸಿಗಲ್ಲ. ಅಂದರೆ ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನ ಸಿಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ಕೇಳಬೇಕು. ಅದ್ರ ಪ್ರಕಾರ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ನಾವು ನಡಿಬೇಕು. ಆಗಲೇ ನಮಗೆ ದೇವರು ಏನು ಕೊಡ್ತಾರೆ? ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಮತ್ತೆ ನಾವು ಓದೋಣ ಡ್ಯೂಟರ್ನಮಿ 8th ಚಾಪ್ಟರ್, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 6, 7. ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಆತನು ಹೇಳಿದ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಡೆದು ಆತನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಉತ್ತಮ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಯೆಹೋವನಾದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಸೇರಿಸ್ತಾರಂತೆ? ಉತ್ತಮವಾದ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸ್ತಾರೆ. நீங்கள் தேவனை நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர் என்ன பண்ணுவாரா? நீங்க இருக்கிற இடத்தை விட்டு ஒரு நல்ல செழிப்பான இடத்துல அவர் கொண்டுட்டு போய் அவர் உங்களை வைப்பார். எப்போ? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது. வாசிருங்க, தமிழ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8, 6, 7. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, ஆமா, அவருடைய வழிகளை நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆமாங்க, நல்ல தேசத்துல பிரவேசிக்க என்ன பண்ணுவாராம்? அவர் உங்களை பண்ணுவார். நல்ல தேசம். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு சரியான வீடு இல்லையே, எனக்கு இப்படி கஷ்டங்கள் சுற்றிலும் என்ன இருக்குது, எனக்கு எல்லாமே அருவெறுப்பா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அதை விட்டு ஒரு நல்ல இடத்துல உங்களை கொண்டுட்டு போவார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போதுதான், தேவனுடைய காரியங்களில் நீங்கள் நடக்கும்போது தேவன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை நல்ல நிலத்துல கொண்டுட்டு போய் விடுவாருங்க. அல்லேலூயா. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க கேட்க மாட்டீங்க, ஆசீர்வாதம் பொழியும். எப்போ? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எல்லாம் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். என்னது? கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். அப்போ பரிபூர்ணமான ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். யூடியூப்ல நீங்க போய் பின்னால பார்த்தீங்கன்னா இருக்கும், கம்ப்ளீட் ஒபீடியன்ஸுங்கிற ஒரு அதுல மெசேஜே இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய காரியத்துல ஒன்றும் நாம் இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்பாமல் அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்க. பரவாயில்ல, இது பரவாயில்ல, அது பரவாயில்லன்னா வாழ்க்கையும் பரவாயில்லையா தான் இருக்கும். ஆண்டவன் சொல்லுவார், பரவாயில்ல, ஆசீர்வதிச்சா என்ன பரவாயில்ல, ஆசீர்வதிக்காட்டியும் பரவாயில்ல. என்ன நம்ம பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு தான் இருக்கிறோம். இது ஒன்னே ஒன்று தாங்க, இது ஒன்னே ஒன்று தான். என்ன பண்ண முடியல, என்னால் விட முடியல. ஒன்னே ஒன்று தான், யாரை கேட்டாலும் அதுதான். இது ஒன்று தாங்க முடியும். ஏன் 2, 3 இன்ன வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க, இந்த 2 என்னால் விட முடியலன்னு. என்னதான் சொன்னாங்க? இந்த ஒன்று தாங்க. ಇದು ಒಂದೇ ಒಂದು ನನ್ನ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾನು ಬಿಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಕೆಟ್ಟ ಮಾತು ಒಂದೇ ಒಂದು ಬಂದ್ಬಿಡತ್ತೆ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗೇ ಇರುತ್ತೆ. ಇದು ಒಂದೇ ನಾನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಬಿಡೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರ ಜೊತೆಗೆ ಜಗಳ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ, ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದು ಒಂದೇ ಒಂದು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಹಿಂಗೆ ಪಾರಂಗ ಪರವಾಗಿಲ್ಲ,
என்ன பண்ண முடியல, என்னால விடவே முடியல. அப்படி இருந்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களை என்ன பண்ணாது, அது பின்தொடராது. அப்போ பரிபூர்ணமா என்னென்ன விடணுமோ அதை விட்டேதான் ஆகணும். என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். எதை விடணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக விடணுங்க. இப்ப எல்லா சீரியலும் விட்டுட்டேங்க. அந்த பிக் பாஸ் ஒண்ணுதான் என் கண்ணுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்குது. எல்லாம் விட்டுட்டாங்களா? எதுதான் கண்ணுக்குள்ள ஆடுதான்? பிக் பாஸ். அது ஒண்ணு விட்டுருக்கு. எப்படியாச்சும் நான் ஜெபம் பண்ணுமா? அவங்க பிக் பாஸ் பார்க்காம இருக்கிறதுக்கு பாஸ்டர் எதுக்காக ஜெபம் பண்ணோம்? அவங்க பிக் பாஸ் பார்க்க கூடாதுன்னு நாங்க. அப்படி சிலதெல்லாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் பரிபூர்ணமாய் நம்ம விட்டுதான் ஆகணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வாரம் வாரம் வரணும்னா வந்தேதான் ஆகணும். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ವಾರ ವಾರ ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬರಲೇಬೇಕು. ನಾವು ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ. சிலரெல்லாம் கம்யூனியன் விசுவாசிகள், வெறும் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு மாத்திரம் வருவாங்க. மீதி 3 வாரம் மாயமாயிருவாங்க. சிலர் லாஸ்ட் வீக் விசுவாசிகள், அவங்க முதல் 2 வாரம் வருவாங்க, கடைசி 2 வாரம் ஆமாம் பரவாயில்ல. சிலர் 1 வாரம் எப்படியாச்சும் வீட்டில் இருந்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. 4 வாரம் இருக்குது, 3 வாரம் நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். 1 வாரம் கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன். 1 வாரம் என்ன பண்ணுறேன்? ஆமாம் 30 நாள் வேலைக்கு போகிறீங்களே, சொல்லுங்கள் உங்கள் பாஸ்கிட்ட போயிட்டு எனக்கு 1 நாள் தூங்குறதுக்கு லீவ் கொடுங்கன்னு. நீ பர்மனண்ட்டாக வீட்டில் தூங்கிட்டு இருப்பான்னு விட்டுருவார் இல்லையா? அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவோம். ஆலயத்துக்கு வரணுன்னா தான் நமக்கு தூக்கம் வரும், நமக்கு அநேக தடைகள் வரும். ஆனால் அதெல்லாம் மேற்கொள்றது தான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் அது இருக்கணும். பரிபூர்ணமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம கீழ்ப்படினோம். இதெல்லாம் ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்தது அடுத்த லெவல் ஆசீர்வாதம் என்னவென்றால், வாசிப்போம் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவ்வளவு நேரம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அடுத்ததாக வாசிப்போம் யோவான் John 14th chapter 23rd verse. யோಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 23. ಯಾರಾದರೂ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವನಾದರೆ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವನು, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವನು, ಅವನನ್ನು ನನ್ನ ತಂದೆಯು ಪ್ರೀತಿಸುವನು. நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க நேசித்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, இயேசு மாத்திரமல்ல பிதாவும் என்ன பண்ணுவாராம், அவர் நேசிப்பார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால். இன்னும் அது மீதி இருக்குது, அப்படியே வாசிங்க. அப்படியே ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮತ್ತು ನಾವಿಬ್ಬರು ಅವನ ಬಳಿಗೆ ಬಂದು ಮತ್ತು ನಾವಿಬ್ಬರು ಅವನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿಡಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆವು. என்ன பண்ணுவாங்களா, ಅವ ಕೂಡ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ದೇವರು ನಮಗೂ ಆತನಿಗೂ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೇಳಿ ಅದನ್ನು ನಾವು ನಡ್ಕೊಳ್ಳುವಾಗ. ಓದಿ ತಮಿಳ ವಾಸಿಂಗ. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். ஆமா, என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட நம்ம என்ன பண்ணுவோமா, வாசம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, அப்படி கீழே வாசிங்க. ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇರುವವನು, அல்ல அது கன்னடத்தை விட்டுருங்க, தமிழ்ல தான். வாசம் பண்ணுவோம். என்ன இருக்கு? அப்படியா? இல்ல, இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, அப்போ வாசம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுவா அப்படியா, தேவன் மாத்திரமல்ல பிதாவும் பரிசுத்த ஆவியும்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் வந்து நமக்குள்ளே என்ன பண்ணுவாங்களாம்? ವಾಸಂ ಮಾಡುವಂಗ. ದೇವರ ಮಾತನ್ನು ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ ದೇವರು ಬಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ವಾಸ ಮಾಡ್ತಾರಂತೆ. ನೀವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಹಿಮಾಲಯಗೆಲ್ಲ ಹೋಗೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவரு நம்மொழகே வாசம் ಮಾಡ್ತಾನೆ அல்வா? நம்முடைய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது அவரை நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது தான் தேவனை நாம நேசிக்கிறோம். சும்மா நேசிப்பேன், உண்மைதான் நேசிப்பேன், பாட்டு பாடினா மாத்திரம் பத்தாது. உண்மையே நேசிப்பேன், முழு மனதோடு நேசிப்பேன், அதெல்லாம் சும்மா. தேவனுடைய ವಾರ್ತೆ ಕೀಳ್ಪಡಿಂಜಾವೆ நீங்க ದೇವனை நேசிக்கிறீங்க. அல்லேಲೂಯಾ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೇನೆ ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. ಹಾಡಿದ್ರೆ ಇದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ, ಅದು ಫಿಲಿಮಲ್ಲಿ ಹಾಡಿದ್ರೆ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರಂತ ಅರ್ಥ ಅಲ್ವಾ? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಹಂಗಲ್ಲ. ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನಡ್ಕೊಳ್ಳುವಾಗ ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ. ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ವಾಸ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோಹಾನು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 17 ಓದಿ. ಲೋಕವು ಅದರ ಆಶೆಯು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತವೆ. ಹೌದು. ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವನು. ಎಲ್ಲಿರ್ತಾರಂತೆ? ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವನು. ದೇವನೊಳಿಯ ದೇವರ ಈ ಭೂಲೋಕವೆಲ್ಲ ಒಂದಿನ ಎಲ್ಲೊಟ್ಟೋಗತ್ತೆ? ಅದು ನಾಶವಾಗಿ ಹೊರಟೋಗುತ್ತೆ. ಆದರೆ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಇರುವರು ಎಂದೆಂದೂ ಜೀವಂತವಾಗಿರ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಎಂದೆಂದಿಗೂ ಏನಾಗಿರ್ತೀವಿ? ಜೀವಂತವಾಗಿರ್ತೀವಿ, ನಿತ್ಯವಾಗಿರ್ತೀವಿ. ನಾವೆಲ್ಲಿರ್ತೀವಿ? ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು ಜನ್ಮ, 7 ಜನ್ಮ, 8 ಜನ್ಮ, ಬರೋ ಜನ್ಮದಲ್ಲಿ ನಾನು ಕಾಗೆಯಾಗಿ, ಅದಕ್ಕಿಂತ ಬರೋ ಜನ್ಮದಲ್ಲಿ ಕತ್ತೆಯಾಗಿ, ಆಮೇಲೆ ಹಂದಿಯಾಗಿ, ಆಮೇಲೆ ಜಿಂಕೆಯಾಗಿ, ಆನೆಯಾಗಿ, ಇರುವೆಯಾಗಿ ನಾವು ಹುಟ್ಟಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இல்லையா? எப்படி இருக்கு? உங்க தாத்தா காக்காவா வந்து பறந்து கூப்பிட்டாருன்னா, ನಮ್ಮ ತಾತ ಕಾಗೆ ಆ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಮ್ಮ ತಾಯಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಊಟ ಕೊಡು ಅಂದರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಚೆನ್ನಾಗಿರತ್ತ? ಇಲ್ಲ ನಾಯಿ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೌ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? ಓ, ಇದು ನನ್ನ ತಾತ, ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಬಂದು ಕತ್ತೆ, ಎಲ್ಲಿ ಕತ್ತೆ, ನಮ್ಮ ಮುತ್ತಜ್ಜಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂದಿ. ಆಮೇಲೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಊಟ ಹಾಕ್ಬೇಕು ಮನೇಲಿ ಕೂಡಿಸ್ಬಿಟ್ಟು. ಒಂದು ಹಂದಿ, ಒಂದು ಕತ್ತೆ, ಒಂದು ಕಾಗೆ, ಒಂದು ಗುಬ್ಬಚ್ಚಿ, ಎಲ್ಲನೂ ಏನು ಮಾಡಿರಬೇಕು ಮನೆಯಲ್ಲೇ. ಯಾರು ಬಂದು ಕೇಳಿದ್ರೆ ಇವ್ರು ನಮ್ಮ ತಾತ, ಅದು ಕಾಕ ಅನ್ನತ್ತೆ. ಇದು ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅಂದಿದ ತಕ್ಷಣ ಅದು ಕತ್ತೆ ಹೆಂಗೆ ಸೌಂಡ್ ಮಾಡುತ್ತೆ ನನಗೆ ಬರಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನ ಶಬ್ದನೇ ಆ ಥರನೇ ಇದೆ ಅನಿಸುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಓ, ಇದು ನಾವು ಹಂದಿ, ಅಲ್ಲಿಂದ ಕೆಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಲ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಅಯ್ಯೋ ಅದನ್ನು ಹೊಡಿಬೇಡಿ, ಅದು ನಮ್ಮ ಮುತ್ತಾತ. சத்தியவிதம் கேளில. தேவனை நேசிக்கிறவனை நாம் நித்தியமாய் வாழ்வோம். ನಮಗಿರೋದು ಒಂದೇ ಜನ್ಮ. ಆ ಜನ್ಮದಲ್ಲಿ ನಿತ್ಯವಾಗಿ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ? ಬಾಳುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ಈ ಭೂಲೋಕ ಎಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಆದರೆ ನಾವು ದೇವರ ಹೊಂದಿಗೆ ನಾವು ನಿತ್ಯವಾಗಿ ನಾವು ಯುಗಾಂತರವಾಗಿ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ? ದೇವರ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀವಿ. ಯಾವಾಗ? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೇಳಿ ನಡ್ಕೊಂಡು ಇರುವಾಗ. வாசிப்போம். தமிழ்ல வாசிங்க. எப்படி இருக்குது? 2:17. உலகமும் அது நிச்சயம் அதெல்லாம் ஒளிந்து போகுங்க. உங்க வீடு ஒளிந்து போகும், உங்க கார் ஒளிந்து போகும், உங்களுடைய பில்டிங் கட்டிருந்த பில்டிங்கும் ஒளிந்து போகும். இல்லை நீங்கள் ஐயோ நான் பெரிய என்னது கல்லறையில் எனக்கு பெரிய தாஜ்மஹால் கட்டியிருக்கிறாங்க, அதுவும் ஒளிந்து போகும். எல்லாமே ஒளிந்து போகும். தேவனுடைய
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் அவன் தேவனோடு இருப்பான். யாரு? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான். தேவனுடைய சித்தத்தின் செய்யாம சும்மா வாரம் ஏதோ சர்ச்சுக்கு வரணும்னு வந்தீங்கன்னாலாம் நித்தியமா இருக்க மாட்டீங்க. பேருக்காக போகிறது. சிஎஸ்ஐலாம் சந்தா கட்டுக்கு போவாங்க. எப்போ போவாங்க? அட்டெண்டன்ஸ் இல்லாட்டி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கல்லறை கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் சந்தா கட்டாட்டி கல்லறை கொடுக்க மாட்டாங்க. சந்தா கட்டாட்டி கல்யாணத்துக்கு நடத்திக்க ஐயர் வரமாட்டார் வீட்டுக்கு. இல்லை கல்யாணத்துக்கு வரமாட்டார். அவர் பார்ப்பார் எத்தனை மாதம் நீங்கள், எத்தனை வருஷம் நீங்கள் சந்தா கட்டலை. அதெல்லாம் கட்டுப்பா முதல்ல. வட்டியோட கட்டுன்னு வட்டியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம்தான் அவர் என்ன வருவார்? தாலி எடுத்து கொடுக்குறதுக்கே வருவார். அப்படி இல்லை. அப்படி நீங்கள் வாழாதீங்க. நீங்கள் சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் கூடுகை இருக்குதோ அப்பெல்லாம் வாங்க. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் அப்பெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. என்ன 2-3 பேர் நீங்கள் உட்காந்தீங்க, ஒரு மனசு போட்டு மற்றவங்க பற்றி பேசாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தேவன் வருவார். இல்லைங்களா? 2-3 பேர் வந்துட்டாவே போதும். இன்னும் 4-5 பேர் பேசுறது தான் முதல் இருக்கும். அப்போ தேவன் வரமாட்டாரு. ஒரு மனப்பட்டு தேவனை நாம ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியில் வருவார். அதனால நமக்கு நித்தியமான ஒரு ஜீவன் என்றால் அது தேவன் வந்து நமக்கு கொடுக்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ಯೋಹಾನ 15:10-11. ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆದು ಆತನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಮೇರೆಗೆ ನೀವು ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆದರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಿರಿ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಿರಿ. ನನ್ನಲ್ಲಿರುವ ಆನಂದವು ನನ್ನಲ್ಲಿ ಇರುವ ಆನಂದವು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಇರಬೇಕೆಂತಲೂ ನಿಮ್ಮ ಆನಂದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಬೇಕೆಂತಲೂ ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಹೌದು, ನಿಮ್ಮ ಆನಂದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாசிப்போம் தமிழ்ல. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமா, என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமா, உங்களுடைய சந்தோஷம் அது நிறைவாயிருக்கும்படியாக இதை நான் சொல்லுகிறேன். நான் எப்படி பிதாவின் கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படுகிறேனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கேட்டு கீழ்ப்படிங்கள். அப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம் அது இருக்கும். அந்த சந்தோஷத்துல கண்ணீர் இல்லை, சந்தோஷ கண்ணீர் தான் வரும், ஆனந்த கண்ணீர் தான் வரும், துக்கமான கண்ணீர் வராது. வேதனை தேவன் அதை என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட சந்தோஷம் தேவன் எப்படி இயேசு தன்னுடைய பிதாக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாமும் இயேசுனுடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படியணும். அப்பதான் பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கிறது. அதனால தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் அதுக்கு மேலாக ஒன்றும் கடைசியாக இருந்தாலும் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். இதை நம்ம விட்ட கைவிடப்பட்டுவிட்டோம்னா நாம் வாழ்ந்ததே அது வீணாக இருக்கும். வாசிப்போம் 22ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 22:14. ಪ್ರಕಟಣೆ ಲಾಸ್ಟ್ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 14. ತಮ್ಮ ನಿಲುವಂಗಿಗಳನ್ನು ತೊಳಕೊಂಡವರು ಧನ್ಯರು, ಅವರಿಗೆ ಜೀವ ವೃಕ್ಷದ ಹಕ್ಕು ಇರುವುದು,
ಅವರು ಬಾಗಿಲುಗಳಿಂದ ಆ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಸೇರುವರು. ನಾಯಿಗಳಂತಿರುವವರು, ಮಾಟಗಾರರು, ಜಾರರು, ಕೊಲೆಗಾರರು, ವಿಗ್ರಹಾರಾಧಕರು, ಸುಳ್ಳಾದದ್ದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಡೆಸುವವರೆಲ್ಲರೂ ಹೊರಗಿರುವರು ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೌದು, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿರ್ತೀವಿ? ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡೋರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಲ್ಲ, ಮತ್ತೆ ಮಾಟಗಾರರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಲ್ಲ, ಕೊಲೆಗಾರರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಲ್ಲ, ಜಾರರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರಲ್ಲ, ಸುಳ್ಳಾದದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೇನೆ ಸುಳ್ಳು ಹೇಳೋರೆಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೀವೆಲ್ಲಿರ್ತೀರಾ? ಅವ್ರ ಜೊತೆಗಿರ್ತೀರಾ. ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀರಾ. அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க அவங்களோடு இருப்பீங்க. அதையெல்லாம் விட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா, வாசிங்க, நம்முடைய என்ன ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமா, அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்களாம்? புறம்பே இருப்பார்கள். சிலருக்கெல்லாம் பொய்னா அவ்வளோ ஆசை. வாயை திறந்த பொய், எல்லாத்துலேயும் பொய், பேசுனா பொய், யோசிக்கிறதும் பொய் இல்லையா? அவங்க கூட விபச்சாரத்துக்கு கூட இருப்பாங்க. ನಾನು ನೆನக்கலாம், ಬರೀ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಆದರೆ ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ವಿಭಚಾರ ಮಾಡಿರೋರು ಒಂದೇ ಕಡೆ ಇರ್ತಾರೆ. ಅಂದರೆ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳೋದು ಅದು ಸಮವಾಗಿರುವ ದೇವರ ಕಣ್ಣಲ್ಲಿ. ಅರ್ಥವಾಯ್ತಾ? ಅದರಿಂದ ನಾವು ಸತ್ಯವಾಗಿ ನಾವು ನಡ್ಕೊಂಡ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದು ನಾವು ஏறுபோது. அதರಿಂದ அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம்? நமக்கு நித்திய ஜீவனத்தை கொடுப்பார். இதே காரியம்தான் பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் வரும்போதும் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் 28ஆம் உபாகமம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்து நாம் முடிப்போம். ಧರ್ಮೋಪದ ಕಾಂಡ 28:2. ಧರ್ಮ ಉಪದೇಶ ಕಾಂಡ 28:2. ಕನ್ನಡದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆದರೆ, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆದರೆ ಈ ಶುಭಗಳೆಲ್ಲ ನಿಮಗೆ ಈ ಶುಭಗಳೆಲ್ಲ ನಿಮಗೇನಾಗತ್ತೆ? ಪ್ರಾಪ್ತವಾಗತ್ತೆ. ಯಾವವೆಂದರೆ ನಿಮಗೆ ಊರಲ್ಲಿಯೂ ಅಡವಿಯಲ್ಲಿಯೂ ಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಸಂತಾನ ವ್ಯವಸಾಯಗಳಿಗೂ ದನ ಕುರಿ ಮುಂತಾದ ಪಶುಗಳಿಗೂ ಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಪುಟ್ಟಿಗಳಿಗೂ ಕೊಣವಿಗೆಗಳಿಗೂ ಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವ ಶತ್ರುಗಳು ನಿಮ್ಮಿಂದ ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಯೆಹೋವನು ಮಾಡುವನು. ಅವರು ಒಂದೇ ದಾರಿಯಿಂದ ಬಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದರು 7 ದಾರಿಗಳಿಂದ ಓಡಿ ಹೋಗುವರು. ಹೌದು, 7 ದಾರಿಯಿಂದ ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರೆ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಒಂದ್ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರೋರು ಎಷ್ಟು ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡೋಗ್ತಾರಂತೆ? ಹೌದು, 7 ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಕಣಜಗಳು ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿರುವಂತೆ, ನಿಮ್ಮ ಬೀರೋ ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿರುತ್ತೆ. ನೀವು ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡಲ್ಲ,
ಖನಿಜಗಳು ನಿಮಗೆ ತುಂಬಿರುವುದು. ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳೆಲ್ಲ ಸಫಲವಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನ, ನೀವು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಬಿಸ್ನೆಸ್ಸು ಏನಾಗತ್ತೆ, ಸಫಲವಾಗಿರುತ್ತೆ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಶುಭವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವನು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಶುಭವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರೆ ಆ ದಿನದಲ್ಲಿ ದೇವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲೂ ಅದೆಲ್ಲ ಉಂಟಾಗತ್ತೆ ಅಂತ ಇಷ್ಟೊತ್ತು ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಅದರಿಂದ ದೇವರ ನಮ್ಮನ್ನು ಶುಭವಾಗಿ ನಡೆಸಬೇಕು ಅಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡ್ಕೊಬೇಕು. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ஆசீர்வாதம் ಮಾಡ್ತಾನೆ. தமிழ் வாசனங்க முடிச்சிடலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வீட்டிலே ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடு நிறைவாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியும் போது, பரிபூர்ணமாகி சம்பூர்ணமாய் நாம் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும். ಕಣ್களை ಮೂಡುவோம், ಸೇವಿಪೋಮ್. ಕಣ್ಗಳ ಮುಚ್ಚೋಣ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ಎಡಗಡೆನೂ ನಾವು ತಿರುಗದೆ ಬಲಗಡೆನೂ ನಾವು ತಿರುಗದೆ ನೇರವಾಗಿ ದೇವರು ಹೇಳಿರುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ನಡೆಯುವಾಗ ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲು ಬಲ್ಲನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವ ದೇವರು ಸುಳ್ಳಾದನು, ಅವನ ಮನುಷ್ಯನೇ ಅಲ್ಲ. ಅದರಿಂದ ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾರೋ ಅದನ್ನ ನೆರವೇರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು நிறைவேறுவனாகிದ್ದಾನೆ. கண்களை முச்சன பிரார்த்தனை பண்ணனா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவன் மனிதன் அல்ல. அதனால இந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்கும், நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதத்தை கேட்க தேவையே இல்லை. இது நடக்கும். நீங்க போகும்போது ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் வரும்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்கள் 7 வழியாய் அவர்கள் கண்டிப்பாக ஓடுவார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, அதனால அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாய் நாம் கீழ்ப்படிந்து இடது பக்கமும் சாயாமல் வலது பக்கமும் சாயாமல் எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையாய் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலும் தேவனோடு நாம் என்றென்றுமாய் நாம் வாழ்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, வாக்கு பண்ண பெரியவர், பெரியதை மாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர்.
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா தேவனே கர்த்தாவே, ஆரம்பத்தில் இந்த முடிகிற மட்டும் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோட இருந்த ஆண்டவரே, அப்பா தேவனே கர்த்தாவே, எல்லா காரியத்திலையும் பாடலையும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த காரியத்துக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அப்பா நீங்க கொடுத்த ஆண்டவரே ஒரு வசனங்களும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா ஒருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டவரை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஒரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா நம்ம தெரியாமல் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா பெற முடியாத கிரியல்ல இருக்கிற ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இப்பொழுது ஆண்டவரே அந்த வார்த்தைகள் மூலியமா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அது மூலியமா ஆண்டவரே அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த வார்த்தைகளுக்கு கீழ்பட்ட ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நடந்த ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை நாங்க பெற்றுக்கொள்ள முடிய கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா எத்தனையோ காரியத்தில் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே உமக்கு விரோதமா நடந்த ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா பெறாதபடிக்கு இருக்கிற ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே, அப்பா நீர் இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே தேவனை கர்த்தாவே, ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிய ஆண்டவரை கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா வந்தவங்க ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல இந்த ஆண்டவரை கடந்து போறப்ப ஆண்டவரை தேவனை கர்த்தாவே அப்பா இயேசுவே ஒரு விடுதலையோட கடந்து போக முடிய ஆண்டவரை கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற இயேசுவே. அப்பா தேவனை கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டப்ப ஆண்டவரை நீங்க மறு உத்தர கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசுவே. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா எத்தனையோ வேதனைகளோடு ஆண்டவரே, அப்பா எத்தனையோ அப்பா தேவனை கர்த்தாவை கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா வியாதிகளோட வந்திருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவை இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் வியாதிகளை குணமாக்குற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே, கண்ணீரை தொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே மனுஷர் முகத்தை பாக்குறாங்க ஆண்டவரே, நீங்க இருதயத்தை பாக்குற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே, ஒருத்தர் இருதயத்தையும் ஆண்டவரே நீங்க ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே, அப்பா பெருகு பண்றதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அப்பா சபையின் தேவைகளை நீங்க சந்திங்க இயேசுவே. அப்பா தேவனை கர்த்தாவே இன்னும் அநேக சபையின் தேவைகள் இருக்குது இயேசப்பா. அந்த சபையோட தேவைகள் எல்லாம் சந்தித்த ஆண்டவரே, ஊழியக்காருடைய தேவைகளை சந்திங்க இயேசுவே. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கிய பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே, இன்னும் அநேக ஊழியங்கள் ஆண்டவரை செய்ய முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இன்னும் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அநேகருக்கு ஆண்டவரை போதனை செய்ய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை தேவனை கர்த்தாவே வெளியேற பெற்ற வார்த்தைகள் ஆண்டவரை சத்தியத்தை சத்தியமா போதிக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அவங்க கை வைத்து ஆண்டவரை ஜெபிக்கிறப்ப ஆண்டவரை தேவனை கர்த்தாவே விடுதலைகள் உண்டாகட்டும் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தடைப்பட்டு இருக்கிற ஆத்மகளா கொடுக்க ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா ஒரு வேசம் நினைக்கிற இயேசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே அவங்களையும் ஆண்டவரே அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா ஆலயத்துக்கு கொண்டு வாருங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்டாண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே இந்த இடத்துல இருந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர முடிய கிருபை செய்திரே, அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எல்லா பொறுப்பும் ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. அப்ப நாங்க சிறுகுன ஆண்டவரே நீங்க பெருகுன ஆண்டவரே, துதிகன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும் மறவாதே. ஆமென். துதியே துதியே துதியே
communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.